இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சூப் பண்ணிடலாம். கிளியர் வெஜ் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: காய்கறிகளின் கலவை 2 கப், ப்ராக்கலி ஒரு சிறிய துண்டு, கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, கார்ன்ஃப்ளவர் சிறிதளவு, மிளகுத்தூள் விருப்பத்திற்கேற்ப, 5 பூண்டு பற்கள் பொடியாக நறுக்கியது, பூண்டு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். அடுப்பு கிட்டலாம் உங்க வீட்டில் விடுவாங்களா? விடுவாங்களா? ஓ பரவாயில்லையே. ஆனால் எனக்கு அடுப்பு பற்ற வைக்க முடியாது, அதனால அவங்கள அடுப்பு பற்ற வச்சுட்டு நீ போய் சமை அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். யாரும் கூட நிற்பாங்களா நீங்கள் சமைக்கும் போது? அண்ணாவும் அம்மாவும் நிற்பாங்க. அண்ணானா பிரணவ் தானே? ஆமாம். ஓ பிரணவே சின்னவன், அவன் உங்க கூட நிற்பானா? பரவாயில்லையே. ஸோ இப்போ வந்து இதில் தண்ணி வந்து வச்சுருக்கோம் இல்லையா? இந்த தண்ணி வந்து தண்ணியில் வந்து நம்ம காய்கறி எல்லாம் அதில் போட்டிருப்போம். நான் ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டேன். எந்த காயும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். இப்போ நான் வந்து ப்ராக்கலி போடல அதில் ஃபஸ்ட்டு. என்னென்னா ப்ராக்கலி வந்து சட்டன் வெந்துடும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் அதை ஃபஸ்ட்டு போடலை. அதனால் முதல்ல காய்கறி போட்டிருக்கேன், மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 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 க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப் போட்டு சாப்பிடும்போது. அதனால் ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறமா அதையும் போட்டு ஒரு கொதி விட்டு லாஸ்ட்டில் மற்றதெல்லாம் பார்க்கலாம். சரி, இப்போ சூப் வெந்துட்டுருக்குல்ல, இந்த இடத்துல கொதிச்சுட்ருக்க நேரத்துக்குள்ளார கிட்டத்தட்ட ஸ்கூலில் வந்து ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான். ஸோ ஏறக்குறைய லீவில் இருந்தால் மாதிரி தான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி பொழுது போச்சு? நிறைய குக்கிங் தான் பண்ணிட்டு. ஓ குக்கிங் நிறைய பண்ணிட்டு இருந்தீங்களா? என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க? பாட்டி அம்மா ஹெல்ப்போட நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். அப்படியே எங்கள் அப்பா அது மட்டும் இல்லாமல் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு கற்றுக்கிட்டேன். ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ செஞ்சு யாருக்கு கொடுத்தீங்க சாப்பிட்றதுக்கு? வீட்டில் எல்லாருக்கும். ஓகே. அப்பா எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்களா? உங்கள் அப்பாலாம் சமைப்பாங்களா? சமைக்க மாட்டாங்களா? அப்பா கிட்டே வர மாட்டாங்களா? சிச்சோ, அப்பாவும் பண்ணால் நல்லா இருக்கும். நீங்கள் 2 பேர் பண்ணுறீங்கல்ல, அப்பாவும் பண்ணால் நல்லா இருக்குமே இல்லை? ஓகே. சரி, வேற என்ன? நீ என்ன கற்றுக்கிட்டான்? அவன் ஃப்ரைட் ரைஸ் கற்றுக்கிட்டான். நீ என்ன கற்றுக்கிட்ட? நான் வெஜிடபிள் சூப். வெஜிடபிள் சூப்பா? சூப்பா. அப்போ உடனே சூப் செய்ய சொல்லியிருக்கலாம்ல, நீ பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் வந்து கேக், பிஸ்கெட் அந்த மாதிரி நிறைய பண்ணேன். பேக்கிங்கா? சூப்பர். பேக்கிங் ரொம்ப பிடிக்குமா? ஓகே ஓகே ஓகே. ஆனால் எனக்கு பேக்கிங் ரொம்ப தெரியாது. இனிமேல் நான் உங்ககிட்ட கற்றுக்கலாம். இன்டோர் கேம்ஸ் அப்படின்னா என்ன கேம் விளையாண்டுருப்பீங்க? நான் பிஸ்னஸ் விளையாடணும். நானும் சூப்பர் தான் கேட்க வந்தேன். யாராவது அதை விளையாடணும் லாஸ்ட்டில் கேட்கலான்னு நினச்சேன். சூப்பர். நாங்கள் கேரம் போர்டு விளையாடுவோம். கேரம் போர்டு விளையாடுவோம், கீழே போய் சைக்கிள் விளையாடுவோம். ஆக்சுவலாக இன்டோர் கேம்ஸ் அப்படிங்கிற போது உங்கள் அம்மா அப்பா பாட்டி இவங்ககிட்டலாம் கேளுங்க. நாங்கள் எங்களோட ஸ்கூல் டேஸில் விளையாடுறதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பல்லாங்குழி, அப்புறம் தாயம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பரமபதம், அதுக்கப்புறமா அதோட கூட பாண்டி ஆடுறது, அதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் ப்ளஸ் கேம், கான்சன்ட்ரேஷனுக்கு. இந்த கல் வச்சு ஆடுவாங்க பொம்பளை பிள்ளைங்க, அதெல்லாம். அப்போல்லாம் நாங்கள் ஆடும்போது என்ன, அந்த கல் போயிட்டு கீழே வரும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் கண்ணுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ். அதே மாதிரி அந்த தாயம் உருட்டும் போது கைக்கு ஒரு எக்ஸசைஸ். பல்லாங்குழியில் பண்ணும்போது இந்த டிப்ஸுக்கெல்லாம் ஒரு எக்ஸசைஸ். இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ நம்மளோட பாரம்பரியமான ட்ரெடிஷ்னல் விளையாட்டுக்களை இப்போ கேட்டு கற்றுக்குங்க. அதுலேயே நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை கற்றுக்கிற மாதிரி கணக்கு கற்றுக்கலாம். எந்த குழியை இது பண்ணால் எந்த இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த காய்கறி வெந்துக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உப்பு சேர்க்க போகிறோம். இது வந்து இந்த சூப் வந்து திக்கெல்லாம் இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். உப்போட அளவுலாம் போட தெரியுமா உனக்கு சமைக்கும்போது? தெரியும். சூப்பர். அந்த கார்லிக் பூண்டு எடுங்க. பூண்டு வாசனை பிடிக்குமா? பிடிக்குமா? சூப்பர். ஓகே. இப்போ இதுவும் சேர்ந்து ஒரு 2 minutes நல்லா கொதிக்கட்டும். ஓடோடுது உருண்டோடுது பள்ளத்தை கண்டா பாய்ந்தோடுது. என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். ஓடோடுது உருண்டோடுது பள்ளத்தை கண்டா பாய்ந்தோடுது. எப்படி ஓடும் சொல்லுங்க? பள்ளத்துக்குள்ள எது வேகமா ஓடும்? பன்னி. தண்ணி. கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓடோடுது உருண்டோடுது பள்ளத்தை கண்டோடனே பாஞ்சிட்டு போய் அப்படியே விழுகுதுல்ல உள்ள. நீ என்ன சொன்ன? பன்னின்னு சொன்ன. பன்னி என் காதுல பன்னின்னு விழுகுது. சரி, அடுத்து இன்னும் ஒன்று, அதுவும் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சின்னதாக ஒரு ரிடில் சொல்கிறேன். ஆழ குழி தோண்டி 1 முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டை. ஆமையா? ஆமையா? ஆழ குழி தோண்டி அண்ணாந்தா பார்ப்போம். கேட்கலாம். பாம்பா? பாம்பு இல்லை. ஆழ குழி தோண்டணும், குழி போட்டு அதில் ஒன்று போட்டு அதுக்கப்புறமா அப்படி அணந்து பார்த்தா. கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க.
பிளான்ட் இல்லை, பிளான்ட் அவன் சொன்னான் தென்னை மரம். அதான் ஒரு தென்னைக்காய் வச்சோன்னா அது வளர்ந்து மேலே பார்க்குற போது அத்தனை காய் கொடுக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டானே. ஸோ இது இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த ப்ராக்கலியை இதில் சேர்த்துடலாம். ஓகே பாட்டி, இப்போ ஸ்வீட்ஸ் எல்லாம் ஏன் உப்பு போடுறாங்க? அவ்வளோ கவனம் வச்சு கேட்குறியே. சூப்பர் சூப்பர். ஸ்வீட் வந்து கொஞ்சம் உப்பு போட்டோன்னா அந்த ஸ்வீட் அதிகமாக தெரியும். அதனால தான் அதில் கொஞ்சமாக உப்பு போடுறது. அது எங்கே நீ கவனிச்ச? யார் ஜெயா டிவிலேயே வந்து கிருத்திகான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வருவாங்க. அவங்க வந்து ஒயிட் சாக்லேட் டேப்பியோக்கா புட்டிங்கன்னு ஒன்று பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுவாங்க. ஓ, அப்போ அவ்வளோ கவனிச்சிருக்கேன். நிறைய சமையல் நிகழ்ச்சி பார்ப்பீங்களா? ஓ சூப்பர் சூப்பர். இவ்வளோ தூரம் கவனிச்சு கேள்வி கேட்குறியே, பரவாயில்லையே. ஓகே, வீட்டில் பண்ணும்போது நீ ஏதாவது ஸ்வீட் பண்ணியிருக்கியா? இல்லை, இது வரைக்கும் ஒரு ஸ்வீட் பண்ணதில்லை. நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஸ்வீட் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து ஹல்வா காஜு கத்திரி அப்படி பண்ணுவேன். காஜு கத்திரி கூட பண்ணுவீங்களா? அட்டேங்க அப்பா, பரவாயில்லையே. நீங்கள் இப்போ வர ஷூட்டிங் வருவேன்னு தெரியும்ல, அப்போ செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல. பாட்டியும் சாப்பிட்டு பார்த்துருப்பேன்ல. நீங்களும் அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கலாம்ல. நான் எவ்வளோ நேரம் பசியோடு இன்னும் என்ன சாப்பாடே கொடுக்கல இவங்க. அதனால இதையாவது சாப்பிட்ருப்பேன்ல நான். நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு விருந்தே வைக்கிறோம். தேங்க்யூ. நான் அதுக்காகவாது செம்பாக்கம் வந்துருவேன் நான். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஷோவில் கூப்பிடும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு. நிறைய செஞ்சு எடுத்துட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட். ஓகே, நீங்கள் என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்லுங்க, அதுவே பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நீ என்ன ஸ்வீட் பண்ணாலும் நான் சாப்பிடுவேன். அவன் என்ன ஃப்ரைட் ரைஸ் பண்ணாலும் சாப்பிடுவேன். அவனுக்கும் சேர்த்து பன்னீர் எடுத்துன்னு வருவான். எப்படி இருந்தாலும் உனக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே, ஒருவேளை பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னா அது மொத்தமாக உங்களுக்கு தான். சூப்பர். நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி சூப்பில் ஊற்றினா கொஞ்சம் அந்த கெட்டிப்பது மாதிரி இது கிடைக்கும். எவ்வளோ இதுவாக கேல்குலேட் பண்ணி சொல்கிறான் பாருங்கள். நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அவன் திக்கனிங் ஏஜென்ட்டு அதை அழகாக சொல்கிறான் அவன். அவ்வளோ அந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்க. ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக நம்ம கலந்துருக்கோம். இப்போ இதில் வந்து வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் இப்போயே போட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லியும் போட்டு கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி லாஸ்ட்டில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது கொஞ்சம் வைக்கணும்ல, அதுக்கு நம்ம வச்சிடலாம். இப்போ ஜஸ்ட்டு ஒரு கொதி. இப்போ நல்ல ஒரு எப்பவுமே கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஒரு கொதி விட்டால் தான் அது நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இந்த சூப்பை நீ வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, பாட்டிக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கணும். செஞ்சு கொடுங்க. ஸோ அவங்களும் என்ஜாய் பண்ணணும். இன்னைக்கு வந்தது கற்றுக்கிட்டதுக்கு நல்லாயிருக்கும். சரி, மதியானம் லஞ்ச் எல்லாம் உனக்கு என்ன பிடிக்கும்னு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன். இப்போ விட்டுட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருக்கோம். இனிமேல் போகும்போது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் தொட்டுக்கிறதுக்கு என்ன சைட் டிஷ் எதுவும் எனக்கு இதான் பிடிக்கும் அப்படின்னு கேட்டு வாங்கிப்பியா? இல்லை அம்மா என்ன பண்ணி தராங்களோ? ஓகே, அம்மா என்ன பண்ணி தராங்களோ ஓகே. ஸோ அம்மா வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பண்ணிடுவாங்க. உனக்கும் அப்படிதான். ஆமாம். ஸ்கூலுக்கு ஆனால் யூஸ்வலாக போய் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிட்றோம்ல. நாங்களாம் ஒரு பெரிய குரூப்பாக உட்காந்துருப்போம். சூப்பராக உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி நீங்களும் எல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்களா? ஆமாம், அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு இதே வச்சிருவாங்க. கீழே உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? அம்மா வந்து எனக்கு ஃப்ரைட் ரைஸ் கட்டி கொடுப்பாங்க. நான் வந்து 2ஆ கற்றுக்கேன், வேணா ஃப்ரெண்ட்ஸு கொடுக்க ஷேர் பண்ணுறதுக்கு. அவங்களோடையும் அவங்க சாப்பாடு சாப்பிட்றதுல எது நல்லா இருக்குன்னு வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லுவீங்க. அந்த மாதிரியே நீ பண்ணணும். என் பேத்தியெல்லாம் சொல்லுவா, என் பொண்ணு பையன்லாம் சொல்லுவாங்க, அம்மா அவங்க வீட்டில் அது கொண்டு வந்தாங்கம்மா, அது சூப்பராக. நான் செய்கிறத விட செய்கிறத விடன்னு சொல்ல, நான் செய்கிறது வந்து டெய்லி ஒரு மாதிரி செஞ்சாலும் யாரோ ஒருத்தர் சாப்பாடு கொடுக்கும்போது அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் வந்து அவங்க வீட்டில் ரொம்ப நல்லா இருந்ததுமா, அந்த மாதிரியே பண்ணுங்கம்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரெசிபி கேட்டு பண்ணிடுவேன். இப்போ இந்த சூப் ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சமாக கார்லிக் ஆயில். இந்த கார்லிக் ஆயில் என்ன தெரியுமா? கொஞ்சம் பூண்டை எண்ணெயை காய வச்சுட்டு பூண்டை நசுக்கி அதில் போட்டுட்டு அடுப்பை இறக்கி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சம். அவ்வளோதான். இப்போது இந்த சூப் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு சர்விங் பவுலில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து இந்த டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. எண்ணெயை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெயை இல்லாமல் எடுத்துக்கலாம். பட் அந்த எண்ணெய் தான் வந்து உங்களுக்கு இந்த கார்லிக் ஆயில் தான் இதில் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். பூண்டும் வேறு அதில் சேர்த்துருக்கோம், அதுவும் சேர்த்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபுல்லாக வெறும் வெஜிடபிள்ஸ் தான். ஆனால் அந்த வெஜிடபிள்ஸ் அதாவது காய்கறிகள் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மேலே பார்க்க அழகாக இருக்கணும்ல, கொஞ்சம் கொத்தமல்லி,
கொஞ்சமாக மிளகுத்தூள், அவ்வளோதான். ஸோ சூப் ரெடி. இப்போ நீங்கள் சாப்பிட வேண்டியதுதான். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹோட்டல்லாம் போனீங்கன்னா என்ன பிடிக்கும்? ஃபஸ்ட்டு போன உடனே அதுதான் எனக்கு அப்படின்னு. சூப் தான் சொல்வீங்க? எந்த நான் சூப்? வந்து டொமேட்டோ சூப்பும் வெஜிடபிள் சூப்பும் சொல்லுவேன். டொமேட்டோ சூப் தான் நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். என் பேரன் போய் உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு டொமேட்டோ சூப் தான் சொல்லுவான். டொமேட்டோ சூப்பும் வெஜிடபிள் சூப்பும் விரும்பி சாப்பிடுவேன். ஓகே, வெரி குட். உங்களுக்கு? எனக்கு பிரியாணி. ஓ, பிரியாணி பிடிக்கும். ஹோட்டலில் போய் உட்காந்துன்னு பிரியாணி. ஆமாம். சூப்பர். நீங்கள்? நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுற கார்ன் சூப் ஆர்டர் பண்ணுவேன். அது வேணால் எனக்கு கார்ன் ரொம்ப பிடிக்கும், அதனால கார்ன்ஸும் லாஸ்ட்டாக புட்டிங் கேட்பேன். சூப்பராக பண்ணுவேன். நான் வந்து போய் உட்காந்து என்ன தர போனேன், பக்கத்து டேபிளில் என்ன வாங்கியிருக்காங்க, எதிர் டேபிளில் என்ன வாங்கியிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துருவேன். மெனு கார்டை கூட பார்க்க மாட்டேன். நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்டு போய் உட்காந்து அவங்க அது சாப்பிட்றாங்க, சாப்பிட்டாலே டெம்ப்டிங்காக இருக்குன்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துருவேன். அதுக்கப்புறம் தான் ஆர்டர் பண்ணுவேன். யார் என்ன சாப்பிட்றாங்க, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. நானும் உங்களை மாதிரி தான். எதிர் டேபிளில் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு தொங்கி பார்ப்பேன். தொங்கி அவன் தொங்கி பார்ப்பானா, எந்த டேபிளில் என்ன இருக்குன்னு தொங்கி பார்ப்பானா. நாங்கள் போகிற பக்கலே பார்ப்போம், அவங்க தொங்கி போய் பார்த்துடுறான். நல்ல வேளை அந்த டேபிளில் இருக்கிறத எடுத்துன்னு வந்துடாம ஒட்டிய. ஓகே, சரி. இப்போ நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு சாலட் பண்ணோம்ல, நம்ம ரெடியாக வச்சுருக்கோமே, பண்ணிடுவோமா? ஓகே.